திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பீரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பூழியர் கோன் வேப்பொழித்த புகழியர் கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் தொண்டர் பதம் போற்றி உழிமல்லி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்று திருமுதுகுன்றத்து பதிகத்தினை உய்த்துணர திருவருளும் குருவருளும் கூடியுள்ளது. முதலாம் திருமுறை திருஞான சம்பந்தர் அருளியுள்ள திருமுதுகுன்றத்து திருப்பதிகம். அப்பர் அருள்நெறி மன்றத்தில் இதை உய்த்துணர காத்து நிற்கும் அன்பர்கள் அனைவரின் அடிகளை பணிந்து இதனை உய்த்துணர தொடங்குகிறேன். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. நால்வர் பொற்றாள்களையும் வணங்கி இப்பதிகத்தினை உய்த்துணர தொடங்குவோம். திருமுதுகுன்ற தலத்தின் பெருமை சொல்லி முடியாது. திருமுதுகுன்றம் விருத்தாச்சலம் என்று தற்போது வழங்கப்படுகிறது. பழமலை இறைவன் பழமலை நாதர், இறைவி பெரியநாகி அம்மையார். பழமலை என்று பெயர் வந்ததற்கு காரணம், பிரமன் இந்த உலகத்தினை படைப்பதற்கு முதலில் பெருமானின் அருளை வேண்டி நின்றான். அப்பெருமானே முதலில் மலையாக வந்தருளினார். அம்மலையே திருமுதுகுன்றமாகும். இதுவே இது பழமலை என்று அழைக்கப்படுகிறது. பின்னரே பிரமன் படைத்த மலைகள் எல்லாம் உண்டாயின என்பது தல வரலாறு. இத்திருமுதுகுன்றத்தில் பிள்ளையார் முதல் வெளி பிராகாரத்தில் விநாயகர் சந்நிதி கிழக்கு நோக்கி சுமார் 18 அடி பள்ளமான இடத்தில் அமைந்துள்ளது. பாதாள விநாயகர் என்று அழைக்கப்படும் இவரை வணங்கினால் எல்லா குறைகளும் நீங்கி நல்ல வாழ்வு அமையும் என்பதால் பக்தர்கள் இங்கு வந்து இவரை வணங்குகின்றனர். திருவும் கல்வியும் சீரும் தழைக்கவும் கருணை பூக்கவும் தீமையை காய்க்கவும் பருவமாய் நமது உள்ளம் பழுக்கவும் பெருகும் ஆழத்து பிள்ளையை பேணுவோம் என்று விருத்தாச்சல தலப்புராணம் இவ்விநாயகரை பாடும். திருவும் கல்வியும் சீரும் தழைக்கவும் கருணை பூக்கவும் தீமையை காய்க்கவும் பருவமாய் வந்து நமது உள்ளம் பழுக்கவும் பெருகும் ஆழத்து பிள்ளையை பேணுவாம் என்று அழகாக இவ்விநாயகரை தலப்புராண வரலாறு கூறுகிறது. இத்தலத்தில் உள்ள முருகர் அருணகிரிநாதரால் பாடப்பெற்றவர். திருப்புகழில் இத்தலத்து முருகன் மீது 3 பாடல்கள் அருளி செய்துள்ளார் அருணகிரிநாத பெருமான். இத்தலத்து அம்மையார்
குரு நமச்சிவாயர் என்னும் மகான் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ஒரு முறை அவர் திருவண்ணாமலையிலிருந்து சிதம்பரம் சென்ற போது வழியில் இத்தலத்தில் இரவு தங்கினார். அவர் சாதாரணமாக பசி உண்டாகும் போதெல்லாம் அம்பிகையை பாடி உணவை பெற்று உண்ணும் பழக்கமுடையவர். அவர் இத்தலத்தில் வந்திருந்த போது பழமலைநாதரையும் பெரிய நாயகியையும் தரிசித்துவிட்டு கோயிலில் படுத்திருந்தார். பசி மிகுந்தது. பசி உண்டான போது அவர் பெரிய நாயகியை துதித்து, நன்றி புனையும் பெரிய நாயகி என்னும் கிழத்தி, என்றும் சிவனாரிட கிழத்தி, நின்ற நிலை கிழத்தி, மேனி முழுநில கிழத்தி, மலை கிழத்தி, சோறு கொண்டு வா என்று பாடினார். பெரிய நாயகி முதிய வடிவில் எதிரே தோன்றி, என்னை பல முறையும் கிழத்தி என்று ஏன் பாடினாய்? கிழத்தி எவ்வாறு சோறும் நீரும் கொண்டு வர முடியும் என்று கேட்க, அவர் முத்திரதி சூழும் முதுகுந்துரை வாளே, பத்தர் பணியும் பதத்தாளே, அத்தன் இடத்தாளே, முற்றா இளமுலை மேலார வடத்தாளே, சோறு கொண்டு வா என்று மாற்றி பாடினார். முத்திரதி சூழும் முதுகுன்றுரைவாளே, பத்தர் பணியும் பதத்தாளே, அத்தன் இடத்தாளே, முற்றா இளமுலை மேலார வடத்தாளே, சோறு கொண்டு வா என்று பாடினார். அம்மையும் மகிழ்ந்து இளமை நாயகியாக வடிவு கொண்டு வந்து உணவு படைத்தாள் என்று சொல்லப்படுகிறது. பெரிய நாயகியே குரு நமச்சிவாயருக்கு இளமை நாயகியாக வந்து உணவளித்ததால் இவ்வாலயத்தில் இளமை நாயகிக்கு தனி கோயில் உள்ளது. பாலாம்பிகை என்றும் அழைக்கப்படுகிறார். இத்தலத்தில் வள்ளல் பெருமான் தாம் பாடி அருளிய விண்ணப்ப கலிவெண்பாவில் தேவு அகமாம் மன்றம் அமர்ந்த வளம்போல் திகழ்ந்த முதுகுன்றம் அமர்ந்த அருட்கொள்கையே என்று போற்றி பாடியுள்ளார். இத்தலத்தில் சுந்தரர் பெருமான் முதுகுன்றத்தினை அடைந்து இறைவரை பாடினார். முதுகுன்ற பெருமான் தன் தோழருக்கு நம்பியாரூருக்கு 1200 பொற்காசுகள் கொடுத்தார். நம்பியாரூரர் சிவபெருமானை வணங்கி இப்பொன் முழுதும் திருவாரூருக்கு வருதல் வேண்டும் என்று வேண்ட, பொன் திரளை மணிமுத்தாற்றிலே இட்டு திருவாரூர் குளத்தில் எடுத்துக்கொள்ளுமாறு இறைவன் அருள்வாக்கு செய்தார். அதில் கேட்ட நம்பியாரூரர், அன்றியனை ஆட்கொண்ட அருள் இதில் அறிவேன் என்று சொல்லி பொன்னை மணிமுத்தாற்றிலே இட்டார். பின்னர் திருவாரூரில் சென்று பெற்றுக்கொண்டார். இப்பேற்பட்ட பெருமையுடையது இத்திருமுதுகுன்ற தலம். இத்தலத்தில் பெரிய நாயகி அம்மன் பதிகத்தை குமாரதேவர் பாடியுள்ளார். கஷேத்திர கோவியை குரு நமச்சிவாயர் பாடியுள்ளார். குரு தரிசன பதிகம் என்பதை வள்ளல் பெருமான் பாடியுள்ளார். பெரிய நாயகி பிள்ளை தமிழை சொக்கலிங்க அடிகளார் பாடியுள்ளார். பழமலை அந்தாதி, பெரிய நாயகி அம்மை விருத்தம், பெரிய நாயகி அம்மை கட்டளை கலித்துறை, பிட்சாடன நவம் மணி மாலை என்று இப்பேற்பட்ட பதிகங்களை சிவபிரகாச சுவாமிகள் அருளி செய்துள்ளார். இப்பேற்பட்ட தலமானது திருமுதுகுன்ற தலமாகும். இப்பொழுது இந்த தலத்தின் இன்று நாம் உய்த்துணர் போகும் பதிகத்தினை காணலாம். இப்பதிகம் பழந்தக்க ராகத்தில் அமைந்துள்ளது. முதல் பாடல். தேவராயும் அசுரராயும் சித்தர் செழுமறை சேர் நாவராயும் நன்னு பாரும் வெண்ணெறி கால் நீரும் மேவராய விரை மலரோன் செங்கண் மாலீசன் என்னும் மூவராய முதல் ஒருவன் மேயது முதுகுன்றே. தேவராயும் அசுரராயும் சித்தராயும், தேவராயும் அசுரராயும் சித்தராயும், செழுமையான வேதங்கள் செழுமறை சேர் செழுமையான வேதங்களை ஓதும் நாவராயும், செழுமையான வேதங்களை ஓதும் அந்தணர்களுடைய நாவாகியும், நன்னு பாரும் விண் எரி கால் நீரும், நன்னு பாரும்
மக்கள் வாழும் நன்னு பார், பார் என்றால் உலகம், நன்னு பார், நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தில் மண், விண், எரி, காற்று, நீர் ஆகிய ஐம்பூதங்கள் அவைகளாயும் மணமிக்க தாமரை மலர் மேல் உறையும் விரை மலரோன், மணமிக்க தாமரை மலர் மேல் உறையும் நான்முகன் செங்கண்மால், சிவந்த கண்களை உடைய திருமால், ஈசன், உருத்திரன் ஆகிய மும்மூர்த்திகளாகிய எல்லாமாகவும் அவர்களின் தலைவராகவும் இருக்கின்ற சிவபெருமான் எழுந்தருளியிருப்பது திருமுதுகுன்ற தலமாகும். இப்பேற்பட்ட சிவபெருமான் திருமுதுகுன்றத்தில் எழுந்தருளி உள்ளார். இதே கருத்தினை திருத்தோள் நோக்கத்தில் மாணிக்கவாசகர் நிலம் நீர் நெருப்புயிர் நீள் விசும்பு நிலா பகலோன் புலமாயமைந்தனோடு என் வகையாய் புணர்ந்து நின்றான் என்று அருளி செய்துள்ளார். நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு, நீள் விசும்பு என்றால் நீண்ட ஆகாயம், நிலா கதிரோன் பகலோன், புலனாயம் ஐந்தோடு எண் வகையாய் புணர்ந்து நின்றார் என்று மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் அருளி செய்துள்ளார். அதே போன்று திருநாவுக்கரசர் திருக்கோளிலி பதிகத்தில் மூவராயும் உருத்திரனாயும் சிவந்த கண்ணுடைய திருமாலாகவும் தாமரை மலர் மேல் உறையும் பிரம்மனாகவும் அவர் நம் பெருமான் சிவபெருமான் இருப்பதை மூலம் ஆகிய மூவர்க்கும் மூர்த்தியை என்று திருக்கோளிலி பதிகத்தில் சொல்லுகிறார். மூலமாகிய மூவர்க்கும் மூர்த்தியை காலனாகிய காலர்க்கும் காலனை கோலமா பொழில் சூழ்திரு கோளிலி சூலபாணி தன் பாதம் தொழுமினே என்று தன்னுடைய பதிகத்தில் திருக்கோளிலி பதிகத்தில் மூவருக்கும் மூர்த்தி மூலமாகிய மூர்த்தி என்று நம் சிவபெருமானை கூறியுள்ளார். அப்பேற்பட்ட சிவபெருமான் தேவர், அசுரர், சித்தர், வேதங்களை ஓதும் நாவினராகிய அந்தணர், நாம் வாழும் மண், விண், எரி, காற்று, நீர் ஆகிய ஐம்பூதங்கள், திருமால், நான்முகன், ருத்திரன் ஆகிய மும்மூர்த்திகள் ஆகிய எல்லாமாகவும் அவற்றுக்கெல்லாம் மேலாகவும் தலைவராகவும் விளங்குகின்றார் சிவபெருமான். அப்பேற்பட்ட சிவபெருமான் எழுந்தருளியிருப்பது திருமுதுகுன்ற தலமாகும். இப்பாடலில் அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்பதை நாம் அழகாக புரிந்து கொள்ளலாம். எதையும் விட்டுவிடாமல் தேவராயும் அவராகவே இருக்கிறார், அசுரராயும் இருக்கிறார், சித்தராகவும் இருக்கிறார் என்று அவர்களை தேவாசுரர்களை சொல்லி பின் மண், விண், எரி, காற்று, நீர் என்ற ஐம்பூதங்களையும் கூறி அவற்றுக்கும் மேலான முப்பெருந்தேவர்களையும் கூறி எல்லாவற்றுக்கும் மேலானவர் நம் சிவபெருமான் என்று அவருடைய பெருமையை கூறுகிறது இப்பாடல். அப்பேற்பட்ட சிவபெருமான் எழுந்தருளியிருப்பது திருமுதுகுன்றமே என்று தலத்தின் பெருமையை கூறுகிறார். இரண்டாம் பாடல். பற்றுமாகி வானுள்ளோர்க்கு பல்கதிரோன் மதிப்பார் எட்டு நீர்த்தி காலுமேலை வெண்ணியமானோடு மற்ற மாதோர் பல்லுயிராய் மாலவனும் மறைகள் முற்றுமாகி வேறுமானான் மேயது முதுகுன்றே. பற்றுமாகி வானுள்ளோர்க்கு, வானுள்ளோர்கள் தேவர்கள், தேவர்களுக்கு பற்றுக்கோடாகியும், தேவர்களுக்கு அவனே ஒரு பிடி பற்றுக்கோடாகியும், பல்கதிரோன் பல வண்ண கதிர்களையுடைய
கதிரோன், ஞாயிறு. மதி, மதி சந்திரன். பாரெற்று நீர், பாரெற்று நீர், பாறை எற்றுகின்ற நீர், கரையை மோதும் நீரான கடல். தீ, காலு காற்று. மேலை விண், மேலே உள்ள ஆகாயம். இயமானனோடு, இயமானனோடு என்றால் உயிர்களோடு. மற்றும் மாதோர் பல்லுயிராய், எல்லா உயிர்களாகியும். மாதோர் பல்லுயிராய். மாலயனும் மறைகள், மால் அயனும் மறைகள் முற்றுமாகி. மாலும் அயனும் மறைகள் வேதங்கள் முற்றுமாகி வேறுமானான் மேது முதுகுன்றே என்கிறார். இவர்கள் எல்லாவற்றுமாகி இவற்று இல்லாதவனாகவும் அவனே இருக்கின்றான் என்று கூறுகிறார். வானோர்களுக்கு பற்றுக்கோடாக இருப்பவன் என்று கூறுகிறார். வானோர்களுக்கு, தேவர்களுக்கு பற்றுக்கோடாக இருப்பவன் சிவபெருமான். அவர்கள் பற்றுகின்ற ஒரு கோடு சிவபெருமான். ஞாயிறு, திங்கள், மண், கரையை மோதும் நீராகிய கடல், தீ, காற்று, ஆகாயம், உயிர்கள், அனைத்து உயிர்களையும் அடக்கி திருமால், பிரமன், வேதங்கள் முதலான அனைத்துமாகவும் இறைவன் இருந்தாலும் இவற்றின் வேறாகவும் ஆகிய சிவபெருமான் இத்தலத்தில், தலமாகிய முதுகுன்றத்தில் எழுந்தருளியுள்ளார் என்று கூறுகிறார். சிவபெருமானை தவிர்த்து எதுவும் இல்லை என்பதை நாம் இதனை இருந்து அறிந்து கொள்ளலாம். எதையும் தவிர்க்கவில்லை, எல்லாமாகியும் உள்ளான் சிவபெருமான் என்பதை பாடலிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். இவையும் ஆகி வேறாகவும் உள்ளான் என்று பெருமானை பெருமையை கூறுகிறார். 3ஆம் பாடல். வாரி மாகம் வைகு திங்கள் வாழரவம் சூடி நாரி பாகம் நயந்து பூமில் நான் முகந்தன் தலையில் சீரிதாக பல்லிகொள் செல்வன் செற்றலும் தோன்றியதோர் மூரினாக துரிவை போர்த்தான் மேயது முதுகுன்றே. வாரி என்றால் கங்கை. வாரி, மாகம், ஆகாயம். மாகம் வைகு திங்கள், ஆகாயத்தில் விளங்குகின்ற திங்கள். வாளரவம் சூடி, ஒளி பொருந்திய பாம்பினை சூடி, அரவம் சூடி. நாரிபாகம் நயந்து, பெண்ணை, உமையம்மையை ஒரு பாகமாக விரும்பி ஏற்று நயந்து. பூமேல் நான்முகன் தன் தலையில் சீரிதாக, பூமேல் உரையும் நான்முகனின் தலையை கொய்து அதை பலி கொண்டு செல்லும், பலியேற்றுக்கொள்ள செல்லும் செல்வன். செற்றலும் தோன்றியதோர் மூரினாக, மூரினாக என்பது வலிய யானை. அந்த யானை கோபத்தோடு, செற்றலும் தோன்றியதோர் கோபத்தோடு வரும் அந்த வலிய யானையை உரித்து போர்த்தான். அப்பேற்பட்ட சிவபெருமான் மேயது முதுகுன்றே, அவன் விளங்கும் இடம் முதுகுன்றமே என்று கூறுகிறார். இப்பாடலில் கங்கையையும் திங்களையும் பாம்பினையும் சூடியிருக்கிறார். பெண்ணை ஒரு பாகமாக விரும்பி ஏற்றுக்கொண்டுள்ளார். பலியேற்றுக் கொள்வதற்கு பிரமனின் தலை ஒன்றை கொய்து அதில் பலியேற்றுச் செல்கிறார். கோபமாக தன்மேல் வருகின்ற யானையை உரித்து போற்றுகிறார். அவருடைய வலிமை இதில் காணப்படுகிறது. இவரை நாம் வணங்கும்போது, நாம் இவரை தலைவர் என்று நாம் சொல்லும்போது, எல்லாவற்றுக்கும் தலைவன் என்று சொல்லும்போது அவருடைய பெருமைகளை சொல்லுகிறோம்.
ஒரு தலைவன் என்பவன் எல்லாவற்றுக்கும் மேலாக வலிமையுடையவனாக இருந்தால் அந்த தலைவனுக்கு அழகு. அந்த வலிமையை சொல்வது போல் இந்த மூரி நாகத்து உருவை போர்த்தான் என்கிறார். அவ்வளவு கோபமாக வரக்கூடிய ஒரு யானை, வலிய யானையை உரித்து போர்த்தான் என்பது அவர் எப்பேற்பட்ட இடைஞ்சல் நமக்கு வந்தாலும், எப்பேற்பட்ட வினையில் நாம் மூழ்கியிருந்தாலும் அதை களைவார், அதை எடுத்து களையக்கூடிய வலிமை உடையவர் என்பதை நமக்கு ஒரு உணர்த்துவதாகும். அதை ஒரு நாம் தலைவர் அவ்வாறு இருந்தால், நாம் அவர் சரண் புகுந்தால் அவர் நம்மை கட்டாயம் நம்முடைய தீய வினை எவ்வளவு வலிய வினையாக இருந்தாலும் அதை உரித்து போர்த்து நம்மை காப்பார் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். நமக்கு வரக்கூடிய தீமைகள், நமக்கு வரக்கூடிய நம்முடைய வினை தீமைகளை அவ்வளவு ஒரு வலிய யானை போல் நமக்கு தாக்குகின்றது. அப்படி வலிய யானை போல் தாக்கினாலும் அவன் இறைவனானவன் அதனை உரித்து போர்ப்பான் என்பதை நாம் நம்பிக்கையுடன் கொண்டால், அவன் தாழ் சரணங்களை அடைந்து நாம் வணங்குவதற்கு நாம் இசையும் போது நமக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி தோன்றுகிறது. பேர்பட்ட இறைவன் நம்மை கட்டாயம் காப்பான், நமக்கு ஒரு நல்ல பாதுகாப்பாக இருப்பான், நல்ல ஒரு அனைத்து நம்மை பார்த்து கொள்வான் என்ற ஒரு மகிழ்ச்சியும் அதில் ஒரு பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கிறது. எனவே ஒவ்வொரு பாட்டிலும் அவர் அவருடைய வலிமையையும் குறிப்பிடுகிறார். அடுத்த பாடல், பாடுவார்க்கு அருளும் எந்தை பனிமுது பௌவ முன்னீர் நீடு பாரு முழுதும் மூடி அண்ட நிலை கெடலும் நாடு தானும் ஊடும் ஓடி ஞாலமும் நான் முகனும் ஊடு காண மூடும் வெள்ளத்து உயர்ந்தது முதுகுன்றி. இறைவன் பாட்டிற்கு மயங்குவான், பாடுவார்க்கு அருளும் எந்தை. இதை நாம் இராவணனுக்கு அருள் செய்ததிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ராவணனை ஒரு விரலால் அடக்கி அவனை அலறச் செய்தார். அவன் அலறுகின்றான். அப்பொழுது அவன் பாட ஆரம்பித்த உடனே இவர் கருணையை காட்டி உடனே அவனுக்கு தோளும் வாளும் கொடுத்தார் அல்லவா. அப்ப பாட்டிற்கு அவர் சிவபெருமான் அருள்வார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நம்ம நால்வருமே இறைவனுடைய அருளை பெற்றது எவ்வாறு என்றால் பாடி பாடி பெற்றனர். பாடி பாடி இறைவனை அருளை அப்படியே பெற்றனர். பாடுவார்க்கு அருளும் எந்தை, பாடுவார்க்கு கட்டாயம் அருளும் எந்தை என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். ராவணனுக்கு அருளியது நம் நால்வர்க்கும் சுந்தரர் பெருமானை பாடச் செய்து கேட்டது, பாட வேண்டும் என்பதற்காகவே பல லீலைகள் அவர் புரிந்தது எல்லாமே நாம் அறிவோம். பாடுவார்க்கு அருளும் எந்தை, என் தந்தையாகிய சிவபெருமான் எழுந்தருளிய தலம். அவருடைய பெருமையை மீண்டும் இந்த பாடலில் வலியுறுத்தி கூறுகிறார். எப்பேற்பட்ட வலிமை! குளிர்ந்த பழமையான பனி முது பௌவ முன்னீர், குளிர்ந்த பழமையான பௌவ முன்னீர் கடல். அந்த கடலானது என்ன செய்கிறது? நீடு பாரு முழுதும் ஓடி, நீண்டு பார் முழுதும் ஓடுகிறது, உலகம் முழுக்க ஓடுகிறது. அண்டர் நிலைகடலும், அண்டர் தேவர்களுடைய நிலை கெட்டு போகிறது. அவர்கள் ஓடுகின்றனர், தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு ஓடுகின்றனர். நாடு தானும் ஓடி, நாடிலெல்லாம் உள்ளே ஓடுகின்றது. ஞாலம் முழுக்க இந்த கடலானது வெள்ளமாக பெருகி ஓடி உள்ளே ஓடுகின்றது. நான்முகனும் ஊடு காணா, உயிர் பிழைக்க வழி தேடுகின்றனர். ஊடு காண மூடும் வெள்ளத்து, அவர்கள் பிழைத்து ஓட வெள்ளம் விரட்டுகிறது. அப்பேற்பட்ட வெள்ளம் என்பதை முதலிலிருந்து பனி முது பௌவ முன்னீர்,
குளிர்ந்த பழமையான முன்னீர் கடலானது எப்படி ஓடுகின்றது? நீடுபாறு முழுதும் ஓடி நீண்டு முழுதும் ஓடி அண்டர் நிலை கடலும் அண்டர் தேவர்களுடைய நிலை கெட்டு அவர்கள் ஓடுகின்றனர். நாடுதானும் ஓடும் ஓடி நாட்டிலெல்லாம் உள்ளே புகுந்து ஓடுகின்றது. ஞானமும் உலகத்திற்குள்ளே முழுதும் ஓடி நான்முகனும் தன்னுடைய உயிர் பிழைக்க ஓடுகின்றான். அப்பேற்பட்ட வெள்ளம், அந்த வெள்ளத்து உயர்ந்தது முதுகுன்றே. அந்த அப்பேற்பட்ட வெள்ளத்தில் அழியாது உயர்ந்து நின்றது முதுகுன்றே என்று அந்த முதுகுன்றத்தின் சிறப்பினை இதைவிட பெருமையாக கூறவே முடியாது. முதுகுன்றத்துக்கு அப்பேற்பட்ட சிவபெருமான் அங்கு உரைகின்றார். அதனால் அது உயர்ந்து நின்றது முதுகுன்றம் என்று கூறுகிறார். இதே கருத்தை நாம் பிரம்மபுர பாடத்தில் பார்க்கலாம். தோடுடைய செவியன்ல கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இது என்ன, பெருமை பெற்ற பிரமாபுரம் பேவிய பெம்மான் இவனன்றே என்று ஞானசம்பந்தர் அருளி செய்துள்ளார் இல்லையா? கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இது என்ன, கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இது என்ன, பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே, பெம்மான் இவனன்றே. கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இது என்ன, கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்தது. அந்த காலத்துல பெருமை பெற்று பிரமாபுரம் மேவிய பெருமா, அந்த அப்ப பெருமை பெற்றது பிரமாபுரம். அந்த மிதந்து கடல் கொள்ள மிதந்தது. ஆனா இது பெருமை பெற்று மேல வந்தது பிரமாபுரம். பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே என்று பிரமாபுரத்துக்கு இந்த பெருமையை திருஞான சம்பந்தர் அங்கேயும் சொல்லுகிறார். இப்போ முதுகுன்றம் பிரமாபுரத்துக்கு இணையாக அதை நாம் கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம். ஐந்தாம் பாடல். ஐந்தாம் பாடல். வழங்கு திங்கள் வன்னி மத்தம் மாசூன மீசணவி செழுங்கல வேந்தன் செல்வி காண தேவர் திசை வணங்க தழங்கும் எந்தை தக்கை மிக்க பேகணம் பூதம் சூழ முழங்கு செந்தியேந்தியாடி மேயது முதுகுன்றே. வழங்கு திங்கள், வழங்குகின்ற திங்கள், வானத்தில் சஞ்சரிக்கும் திங்கள். வன்னி மத்தம், வன்னி இலை, ஊமத்தம் மலர். மாசுணம், பாம்பு. மீசணவி, சிரத்தின் மேல் சூடி. வழங்கு திங்கள் வன்னி மத்தம் மாசுணம் மீசணவி திங்களை சூடியிருக்கிறான். வழங்குகின்ற திங்கள், வானத்தில் விளங்குகின்ற திங்களை அவன் சடையில் சூடியிருக்கிறான். வன்னி மத்த மாசுணம், வன்னி மத்த மலர்கள், மாசுணம் பாம்பினை சூடியிருக்கிறான் தன் சிரத்தின் மேலே. மீசுணவி, மீசு அணவி தன் சிரத்தின் மேலே. செழுங்கல வேந்தன் செல்வி, செழுங்கல வேந்தன் வளப்பமான மலையரசன். செழுங்கல் வேந்தன் அவருடைய செல்வியான உமையம்மை காணுகின்றாள். எதை காணுகின்றாள்? தேவர் திசை வணங்குகின்றனர். தேவர்களும் பெருமானை வணங்குகின்றனர். செல்வி காண மலையரசன் மகளாகிய பார்வதி தேவி காணுகின்றாள். எதை காணுகின்றாள்? தழங்கும் ஒந்தை தக்கை மிக்க பேய்கணம் பூதம் சூழ. தழங்கும், தழங்கும் என்றால் ஒலிக்கும். மொந்தை தக்கை, மொந்தை என்பது ஒரு முகப்பறை. தக்கை என்பது இருமுகப்பறை. இரண்டு பக்கமும் தட்டுவார்கள். மொந்தை என்பது ஒரு பக்கம் தட்டக்கூடிய, அந்த மாதிரி தக்கை மொந்தை இவற்றின் ஒலிகள் முழங்க
பேய்கணம் பூதம் சூழ முழங்கு செந்தி ஏந்தி ஆடி. கையில் செந்தியை ஏந்தி கொண்டு பேய்கணங்களெல்லாம் சூழ, பூதகணங்கள் சூழ, மந்தையும் தக்கையும் ஒலிக்க, தேவர் திசை வணங்க, செல்வி காண, மலைமகள் அரசனுடைய செல்வி காண, தலையின் மேல் திங்களையும் வன்னியும் மத்தத்தையும் பூமத்தம் மலரையும் பாம்பினையும் சூடி தழலை கையிலேந்தி ஆடுகின்றவன் விளங்குகின்ற மேவிய தலம் திருமுதுகுன்றமாகும் என்று மிக அழகாக அவருடைய ஆட்டத்தினை வர்ணிக்கின்றார். இவையெல்லாம் வைத்துக்கொண்டு ஆடுகின்றான். தேவர்கள் வணங்கவும், மலையரசன் மகளாகிய பார்வதி தேவி காணவும், தேவர்கள் திசை வணங்கவும் ஆடுகின்றான். எவ்வாறு ஆடுகின்றான்? கையில் தழல் ஏந்தி ஆடுகின்றான். கையில் தழல் ஏந்தி ஆடும்போது அவனுடைய தலையில் திங்களும் இருக்கின்றது, வன்னி மத்தம் பாம்பு அத்தனையும் தலைமேல் சூடியிருக்கின்றான். பேய்கணம் பூதகணம் சூழ ஆடுகின்றான். இவ்வாறு ஆடும் பெருமானுடைய எழுந்தருள் இருக்கின்ற தலமானது திருமுதுகுன்றமாகும் என்று கூறுகிறார். அவர் ஆடுகின்றது எதற்காக ஆடுகின்றார் என்பதை நம் திருவெண்காடு பதிகத்தில் நம்பியாரூரர் ஒரு இடத்தில் கூறுகின்றார். பூதம் பாட புரிந்து நட்டம் புவனி ஏத்த ஆடவல்லீர் என்று கூறுகிறார். நம்பியாரூர் இந்தளப்பண்ணில் கூறுகிறார். பூதம் பாட புரிந்து நட்டம் புவனி ஏத்த ஆடவல்லீர் என்கிறார். பூதம் பாட புரிந்து நட்டம் புவனி ஏத்த, இந்த உயிர்கள் உய்ய, இந்த உலகமானது ஏத்த ஆடவல்லீர், உலகமானது உங்களை ஏத்த உய்ய என்றும் கொள்ளலாம். புவனி உய்ய ஆடவல்லீர் என்று திருவாரூர் பதிகத்தில் நம்பியாரூரர் கூறுகிறார். அப்பேற்பட்ட ஆடவல்ல பெருமான் நம்பெருமான். அவர் எழுந்தருளி இருக்கும் இடம் திருமுதுகுன்றமே என்று பாடி அருளி செய்துள்ளார் ஞானசம்பந்த பெருமான். 6ஆம் பாடல். சுழிந்த கங்கை தோய்ந்த திங்கள் அல்லரா நல்லிதழி சழிந்த சென்னி சைவ வேடம் தானினைந்து ஐம்புலனும் அழிந்த சிந்தை அந்த நாடகரம் பொருளின் வம்பீடே மொழிந்த வாயான் முக்கணாதி மேயது முதுகுன்றே. சுழிந்த கங்கை, கங்கை எவ்வாறு பாய்ந்து வருகிறாள்? சுழிகளோடு பாய்ந்து வருகிறாள். அப்பேற்பட்ட கங்கையை தலைமேல் சூடியிருக்கிறான். தோய்ந்த திங்கள், அதனில் தோய்ந்த திங்கள், அந்த கங்கையில் தோய்ந்த திங்கள், அதோடு அல்லாரம் பழமையான பாம்பு, நல்ல கொன்றை மலர், நல்லிதழி கொன்றை மலர், இவையெல்லாம் சழிந்த சென்னி நெருங்கி வைத்துள்ள அவருடைய நெற்றி. சுழிந்த கங்கை, அதனில் தோய்ந்த திங்கள், பழமையான பாம்பு, கொன்றை மலர், இவையெல்லாம் நெருக்கமாக உள்ளனவாம் அவனுடைய சென்னியின் மேல். அப்பேற்பட்ட பெருமான் முக்கணாதி மேயர், முக்கணாதி 3 கண்ணுடைய பெருமான் எழுந்தருளி இருக்கும் இடம் திருமுதுகுன்றமாகும். அச்சிவபெருமான் சைவ வேடத்தை விருப்புற்று நினைத்து ஐம்புலன்களும் மனமும் அழிந்த சிந்தேனராகி. சைவ வேடம், சிவபெருமானுடைய சைவ வேடம். சைவ வேடம் என்பது தாழ்சடை, வெந்நீர்,
தாழ்வடம். இதுவே சைவ வேடம். இந்த சைவ வேடத்தோடு இருக்கக்கூடிய பெருமானை நினைக்கின்றனர். ஐம்புலன்களும் மனமும் அழிந்த சிந்தையினராகி உள்ளனர் நால்வர். அந்த நால்வர்களுக்கு அறம்பொருள் இன்பம் வீடு ஆகியவற்றை உபதேசித்த திருவாயை உடையவன் அப்பேற்பட்ட சிவபெருமான். இந்த நால்வரும் எப்படி இருக்கின்றனர்? சைவ வேடத்தை விருப்புற்று நினைக்கின்றனர். சனகர், சனாதியர், சனந்தனர் ஆகிய நால்வரும் சைவ வேடத்தை நினைக்கின்றனர். ஐம்புலன்களும் மனமும் அழிந்த சிந்தையினராகி இருக்கின்றனர். அழிந்த சிந்தையன் அந்தணாளருக்கு அறம் பொருள் இன்பம் வீடு மொழிந்த வாயான். இவற்றை மொழிந்த வாயான் முக்கணாதி மேயது முதுகுன்றே என்று கூறுகிறார். இவ்வாறு நால்வருக்கும் அவர் ஆளின் கீழ் அறம் முதலியவற்றை இயம்புகின்றார். மாணிக்கவாசகர் பாடலில் அருந்தவருக்கு ஆளின் கீழ் அறம் முதலா நான்கினையும் இருந்து அவருக்கு அருளும் அது என்ன அறிய இயம்பேடி. அது என்ன நீங்க நால்வருக்கும் அறிந்தது அறியக்கூடியது இயம்பேடி. அருந்தவருக்கு அறம் முதல் 4 அன்று அருளி செய்தலனேல். அவர்களுக்கு அந்த நால்வர்களுக்கும் அறத்தை அருளி செய்யவில்லை என்றால் திருந்த அவருக்கு உலக இயற்கை தெரியா கான் சாழலோ. அவருக்கு இந்த உலக இயற்கை தெரியாமலே போய்விட்டிருக்கும். இந்த நால்வருக்கும் அந்த வேதத்தின் பொருளை உரைக்கவில்லை என்றால் அந்த வேதத்தின் பொருள் நம்ம உலகத்துக்கு தெரியாமலே போயிருக்கும் என்று கேள்வி பதிலாக திருச்சாழல் பகுதியில் மாணிக்கவாசகர் அருளி செய்துள்ளார். அருந்தவருக்கு ஆளின் கீழ் அறமுதலா நான்கினையும் இருந்தவருக்கு அருளுமது எனக்கரிய இயம்பேடி. அருந்தவருக்கு அறமுதல் 4 அன்றருளி செய்திலனேல் திருந்த அவருக்கு உலகு இயற்கை தெரியா காஞ்சாழலோ என்று மாணிக்கவாசகர் அருளி செய்துள்ளார். அப்பேற்பட்ட அறம்பொருள் இன்பம் வீடு 4 அவர்களுக்கு அருளி செய்த வாயான். அவர்களுக்கு அருளி செய்ததால் இந்த உலகத்துக்கு அவன் அதனை கொடுத்தான். எனவே அப்பேற்பட்ட மொழிந்த வாயான் மேவி இருப்பது முதுகுன்றமே. அருளி எழுந்தருளி இருப்பது திருமுதுகுன்றமே என்று அருளி செய்துள்ளார். 7ஆம் பாடல். மயங்கு மாயம் வல்லராகி வானினோடு நீரும் இயங்கு ஒரு கிரைபனாய இராவண தோள் எரித்த புயங்கராக மானடத்தன் புனர் மூளை மாலுமையாள் முயங்கு மார்பன் முனிவரேத்தமேயது முதுகுன்றே. மயங்கும் மாயம் வல்லராகி வானினோடு நீரும் இயங்குவோருக்கு இறைவனாய ராவணன். ராவணன் எப்பேற்பட்டவன்? அறிவை மயங்கச் செய்யும் மாயத்தில் வல்லவன். மயங்கும் மாயம் வல்லராகி வானோடு நீரும் இயங்குவோருக்கு இறைவனாய வான் நீர் ஆகியவற்றில் சஞ்சரிக்கும் இயல்பினன். அரக்கர்கள் அவருக்கு தலைவன் இராவணன். அவனுடைய தோள் நெரித்த புயங்கராக மானடத்தன். பாம்பு நடனத்தில் விருப்பமுடையவன் சிவபெருமான். செறிந்த தன பாரங்களை புனர் முலை மாதுமையாள்
முயங்கு மார்பன் தழுவிய மார்பினனும் ஆகிய சிவபெருமான் முனிவர் ஏத்த எழுந்தருளி விளங்கும் தலமாகும். முனிவர்கள் யாரை ஏத்துகின்றனர்? ராவணனை தோள் நெரித்த நம் சிவபெருமானை முனிவர்கள் ஏத்துகின்றனர். ராவணனின் தோள் நெரித்த என்றால் ராவணன் என்பவன் மிக்க வலிமையான, அவனுடைய வலிமையை இங்கே குறிப்பிடுகிறார். மாயம் செய்வதில் வல்லவன், வானம் நீர் ஆகியவற்றில் சஞ்சரிக்கும் இயல்பினன். அப்பேற்பட்ட அரக்கர்களுக்கு அந்த குணம். அந்த அரக்கர்களுக்கெல்லாம் தலைவனாகிய ராவணன் அவனுடைய தோளை நெரித்த அரக்கர்கள் என்பவர்கள் எது வேணாலும் செய்வார்கள். மாயம் செய்வார்கள், மறைந்து வாழ்வார்கள், வானம் நீர் ஆகியவற்றில் கூட சஞ்சரிக்கக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட அரக்கர்கள் நமக்குள்ளே இருக்கின்றனரா என்று பார்க்கலாம். அப்பேற்பட்ட அரக்கர்கள் இது உள்ளனர். அந்த அரக்கர்களை எல்லாம் அவனுக்கெல்லாம் தலைவன் இராவணன். இந்த ராவணனை தோளை நெரித்த வலிமை யாருக்கும் கிடையாது, சிவபெருமானுக்கே உண்டு. இப்ப சிவபெருமான் அரக்கர்கள் அனைத்தையும் அழிக்க வல்லவர் என்பதை நாம் அருமையாக புரிந்து கொள்ளலாம். அரக்கர்கள் என்பவர்கள் வேறு எங்கேயும் இல்லை, நம்ம ஐம்புலன்களுக்குள்ளேயே இருக்கின்றனர். அரக்கர்கள் நம்மிடமே உள்ளனர். இவற்றை எல்லாம் அழிக்க வல்ல பெருமானை நாம் பிடித்திருக்கிறோம். அவர் எப்பேற்பட்டவர்? உமையம்மையை தழுவிய மார்பினன். உமையம்மை என்பவள் உலகமானவள். உலகையம்மை, இந்த உலகமானவளே உமையம்மை தான். இந்த உலகத்தை தழுவிய மார்பினன் நம்முடைய சிவபெருமான். இவர்களை முனிவர்கள் ஏத்தி பாடுகின்றனர். இறைவா போற்றி, அருளே போற்றி என்று ஏத்தி முனிவர்கள் பாடுகின்றனர். அப்பேற்பட்ட சிவபெருமான் விளங்கும் தலமானது முதுகுன்றமாகும். அரக்கர்களை அழிப்பவனை நாம் தலைவனாக கொண்டால் நம்மிடம் உள்ள அரக்கர்கள் அனைத்தையும் அழித்து விடுவான் அவன். அப்பேற்பட்ட இறைவன் உலகத்தை தழுவி இருக்கிறான். அவன் உமையை தழுவி உள்ளான். நம்மை எல்லாம் அவன் தழுவி உலக உயிர்களுக்கு தழுவி உள்ளான். அவர்களுக்கு அன்பால் அணைப்பான் அவன். அப்பேற்பட்ட பெருமான், முனிவர்கள் ஏத்துகின்ற பெருமான். அப்பேற்பட்ட பெருமான், முனிவர்கள் என்பவர்கள் ஐம்புலன்களையும் அடக்கி இறைவனை உணர்ந்தவர்கள் முனிவர்கள். அப்பேற்பட்ட முனிவர்கள் ஏத்தும் பெருமையுடைய சிவபெருமான் விளங்கும் தலம் முதுகுன்றமாகும். இப்பாடலில் அவருடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ளலாம். அவர் பேர்பட்டவர் என்பதை மீண்டும் மீண்டும் நமக்கு வலியுறுத்தி கூறினாலும் நமக்கு புரிவதில்லை. மீண்டும் மீண்டும் இந்த பாடல்களை எல்லாம் படிக்க நாம் மனத்தில் நாம் பெருமானுடைய பெருமைகளை ஏற்ற நமக்கு உண்டான வினைகள் அத்தனையும் குறைந்து வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. 9ஆம் பாடல். ஞாலமுண்ட மாலும் மற்றை நான் முகனும் அறியா கோலம் மண்ட சிந்தை கொள்ளாராயினும் கொய்மலரால் ஏலவிண்டை கட்டி நாமம் இசைய எப்போதும் ஏத்தும் மூலமுண்ட நீற்றர்வாயான் மேயது முதுகுன்றே. ஞாலமுண்ட மாலும், உலகங்களை உண்ட திருமாலும். உலகத்தை உண்டு காப்பாற்றினாள் திருமால் 10 அவதாரம் எடுத்தார். அதில் உலகத்தை உண்ட திருமால் என்பது 10 அவதாரத்தில் ஒரு அவதாரமாகிய உலகத்தை உண்டு மேலே கொண்டு வந்தார் தன்னுடைய வராக அவதாரத்தில். அப்பேற்பட்ட திருமால் நான்முகன், அறியா திருக்கோலம். இருவருக்குமே இவருடைய திருக்கோலத்தை அறிய முடியவில்லை. சிவபெருமானுடைய திருக்கோலத்தை அறிய முடியவில்லை. அண்டர் சிந்தை கொள்ளாராயினும், தேவர்களும் அறியாதவர். தேவர்கள் திருமால் நான்முகன் அறியவில்லை. யாரை அறியவில்லை? சிவபெருமானுடைய
திருக்கோலத்தை இவர்கள் மூவராலும் அறிய முடியவில்லை. யாரு? நாலமுண்ட மாலும் மற்றை நான்முகனும் அறியா கோலம் அண்டர் சிந்தை கொள்ளாராயினும். அண்டர் தேவர்களும் சிந்தை கொள்ளவில்லை. அப்ப எப்படி இருக்கான்? கொய் மலரால் ஏல இண்டை மலர் கட்டி நாமும் இசைய எப்போதும் ஏத்தும். கொய் மலரால், கொய்த மலர்களை கொண்டு இண்டை முதலிய மலர்கள் இவற்றை கொண்டு மாலைகள் தொடுத்து தன் திருப்பெயரையே எப்போதும் மனம் பொருந்த சொல்பவரும் திருநீற்றை மெய்யில் பூசுபவருமாகி அடியவர்கள் வாயில் உள்ளான். எப்படி உள்ளான்? நாம மந்திரமாக மூல மலத்தை அழிக்கும் வாயில். மூலம் உண்ட நீற்றர் வாயான் மேயது முதுகுன்றே. மூலமுண்ட மலத்தை அழிக்கும் நீற்றர் வாயான் மேயது முதுகுன்றே. திருநீற்றர் மெய்யில் பூசிக்கொண்டு வாயில் திருநாமத்தை, நீற்றர் மூலமலத்தை அழிக்கும் யாரு? சிவபெருமான். சிவபெருமானோட நாமத்தை வாயால சொல்பவர்கள். இந்த சொல்பவர்களோட வாயில் மந்திரமாக இருக்கின்றான் சிவபெருமான் என்று கூறுகிறார். இவங்க 3 பேருக்கும் இல்லை, நான்முகனுக்கும் இல்லை, உலகத்தையே உண்ட திருமாலுக்கும் இல்லை, நான்முகனாகிய பிரம்மனுக்கும் இல்லை, அண்டர் சிந்தை கொள்ளா தேவர்களுக்கும் இல்லை. அவங்க யாராலையும் அறிய முடியல. ஆனால் திருநீரை பூசிக்கொண்டு கொய் மலரால் ஏல இண்டை மலர் கட்டி நாமம் இசைய, மலர்களை கட்டிக்கொண்டு எப்பொழுதும் திருநாமத்தை சொல்லிக்கொண்டு மூலமலத்தை அழிக்கும் திருநீரை பூசிக்கொண்டு இருப்பவருடைய வாயில் அவன் இருக்கின்றான். மேயது முதுகுன்றே என்று அழகாக அருளி செய்கிறார். இந்த பாடலில் திருநீற்றின் பெருமையை மிக அழகாக சொல்லுகிறார். இதே திருநீற்றின் மகிமையை திருஞான சம்பந்தர் மந்திரமாவது நீரு என்கிறார். முத்தி தருவது நீரு, முனிவரணிவது நீரு, அதே நீரு பக்தி தருவது நீரு, சித்தி தருவது நீரு என்கிறார். பக்தியும் தரும், சித்தியும் தரும், முத்தியும் தரும். அந்த பதிகத்து பாடல் முழுவதுமே திருநீற்றின் மகிமையை அவ்வளவு அழகாக கூறியுள்ளார் திருஞான சம்பந்தர். முக்தி தருவது நீரு, வேற என்ன வேணும்? முக்தி தருவது நீருன்னு சொல்லியாச்சு. பக்தி தருவது நீரு, சித்தி தருவது நீரு, மந்திரமாவது நீரு. அப்பேற்பட்ட நீரை அணிந்து கொண்டு வாயில் திருநாமம், நாமத்தை மந்திரமாக, பஞ்சாட்சர நாமத்தை, திருநமச்சிவாய பதிகங்களே நமக்கு நிறைய சொல்லி தருகின்றன. எவ்வாறு அந்த நாமம் நமக்கு எப்படியெல்லாம் துணை செய்யும் என்று. நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று ஒவ்வொரு பதிகத்திலும் சொல்லியிருக்கிறார் திருநாவுக்கரசர். ஒவ்வொரு நால்வரும் திரும்ப திரும்ப நிறைய பாடல்களில் நற்றுணையாவது நமச்சிவாயவே, நமச்சிவாயவே என்று அதன் மகிமையை கூறாத பாடல்களே இல்லை. அப்பேற்பட்ட திருநாமத்தை சொல்லிக்கொண்டு திருநீர் பூசிக்கொண்டு மலர்களை கட்டி, எப்போது மலர்களை கட்டிக்கொண்டு இருப்பவர்களுடைய வாயில் அந்த திருநாமமாக விளங்குபவன் எழுந்தருளியிடம் முதுகுன்றமே என்று கூறுகிறார். அப்ப எப்பேற்பட்ட சிவபெருமான், உலகத்தையே உண்ட பெருமாளுக்கு இல்லையே, உலகத்தையே உண்ட திருமாலும் காணவில்லையே. அப்ப எதற்காக அவன் வருகிறான் என்றால் தன் நமச்சிவாய நாமத்தை சொல்பவர்களிடத்தில் உள்ளான் என்பதை மிக அழகாக இங்கே வலியுறுத்தி கூறுகிறார் திருஞான சம்பந்த பெருமான். திருநீரு திருநாமம் இரண்டின் மகிமையை இந்த பாடலில் வலியுறுத்தி கூறுகிறார் பெருமான். 10ஆம் பாடல். உரி கொள்கையமன் உரி கொள்கைய சீவரத்தருண்டுழன் மிண்டர் சொல்லை நெறிகளென்ன நினைவுறாதே நித்தலும் கை தொழுமின்
மறி கொள்கையன் வங்க முன்னீர் பொங்கு வீடத்தை உண்ட முறி கொண்மேனி மங்கை பங்கன் மேயது முது குன்றே. உரிகொள் கையர். உரிகொள் என்பது அவர்கள் உரி ஒன்று கட்டி தூக்கி செல்பவர்கள். குண்டிகையை உரியில் கட்டி தூக்கி கையில் ஏந்தி கொள்பவர்கள் அவர்கள் உரிகொள் கையர். சீவரத்தர். காவியாடை தரித்தவர்கள். உண்டு உழல்பவரும் ஆகிய சமணர் புத்தர்களை நெறிகள் என்ன நினைவுறாதே. அவர்கள் சொல்லை நெறிகள் என்று நம்பி அவர்கள் பின்னால் போய்விடாதே. நாள்தோறும் சென்று வணங்குவீராக. யாரை? மறிகொள் கையன். மானை ஏந்திய கையை உடையவன். வங்க முன்னீர் பொங்கு விடத்தை உண்ட. கப்பல்கள் ஓடும் கடல். இந்த பொங்கி எழுந்த விடத்தை உண்ட தளிர் கொண்ட மேனி மங்கை பங்கன். இந்த விடத்தை உண்டவன் அவனுடைய உடலானது எப்படி இருக்கு? மங்கையை ஒரு பாகமா வைத்திருக்கிறது. அந்த மங்கை எப்படிப்பட்டவள்? தளிர் கொண்ட மேனியுடைய மங்கை. அவருடைய ஒரு பாகமாக வைத்துள்ள சிவபெருமானை வணங்கு. அவரை கைதொழுமின். அப்பேற்பட்ட சிவனை கைதொழுமின். அப்பேற்பட்ட சிவன் உள்ளது திருமுதுகுன்றதாகும். அத்தலத்தை கைதொழுமின். அத்தலத்தை கைதொழுது வணங்குவீராக. சமணர் பின்னாடியும் புத்தர் பின்னாடியும் போகாதே. குண்டிகையை உரியில் கட்டி தூக்கிய கையினரும் காவியாடையை தரித்தவரும் உண்டு உழல்பவரும் ஆகிய சமன் புத்தர்கள் கூறுவனவற்றை நெறிகள் என கருதாது. எதை வணங்க வேண்டும்? நாள்தோறும் மானை ஏந்திய கையினனும் கடலிடத்தில் வந்த விஷத்தை உண்டவனும் தளிர் போல் மேனியலாகிய உமையம்மையை ஒரு கூறாக உடையவனுமாகிய சிவபெருமான் மேவியுள்ளது முதுகுன்றம் ஆகும். இந்த இடத்தில் நம்மை காப்பவன் சிவபெருமான் என்பதை எவ்வாறு உணர்த்துகிறார் என்றால், விடத்தை உண்டவன். விடத்தை உண்டவன் எவ்வாறு? அமுதுண்ண கடையவன் என்று சொன்னார். அமுதுண்ண கடையவன் கடைசியில வந்தான். அமுது உண்பதற்கு கடையவனாய் கடைசியில வந்தான். ஆனால் விஷத்தை முதலில் உண்டான். விஷத்தை முதலில் ஏன் உண்டான் என்றால், அத்தனை உயிர்களையும் காப்பாற்றுவதற்கு தான் விஷத்தை முதலில் உண்டான். உடனே எடுத்து உண்டான். ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, சாப்பிடலாமா வேணாமா அப்படியெல்லாம் இல்லை. உடனே உயிர்களை காப்பாற்றுவதற்கு ஒரு தாய் என்ன செய்வாள்? குழந்தையை காப்பாற்றுவதற்கு. அது போல விஷத்தை உடனே உண்டான். அப்பேற்பட்ட பெருமானை நீங்க வணங்குவீங்களா? இல்லைன்னா நெறி இல்லாத ஒரு புத்தருக்கும் சமணருக்கும் பின்னாடி போவீங்களா அப்படிங்கிறது தான் இங்க சொல்றாரு. அங்க போகாதே, இங்க உனக்கு தாயாக உன்னை விடத்தை உண்டு உயிர்களை காப்பாற்றினான் என்று மறுபடியும் அவனுடைய வல்லமை எல்லாம் சொல்லி அவனுடைய அன்பை எல்லாம் சொல்லுகிறார். தளிர் போல மேனியலாகி உமையம்மை ஒரு கூறாக உடையவன். உமையம்மையே ஒரு கூறாக உடையவன். அப்படி என்றால் உமையம்மையை தனக்குள் வைத்திருப்பவன். உமையம்மை என்பவள் நம் உலகத்தை பிரதிபலிப்பவள். உலக உயிர்களே உமையம்மை. அந்த உலக உயிர்கள் அனைத்தையும் தன்னைக்குள் அனைத்து அடக்கி வைத்திருப்பவன் நம் சிவபெருமான். அப்பேற்பட்ட சிவபெருமான் உயிர்களை காப்பதற்காக வேண்டி அவன் என்ன செய்தான் என்பதை திரும்ப திரும்ப சொல்லுகிறார். விடத்தை உண்டான். அமுதுன்னா கடைசியில போனான். அமுதா இருங்கப்பா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டான். கடைசியில விஷத்தை முதலில் உண்டான். அப்பேற்பட்ட சிவபெருமானை இத்தலத்தில் வணங்குவீராக என்று அழகாக கூறுகிறார் திருஞான சம்பந்தர். இப்பதிகம் ஒவ்வொன்றும் சிவபெருமானுடைய பெருமை. சிவபெருமானுடைய பெருமை என்பது
நாம் வணங்கக்கூடிய சிவபெருமானுடைய பெருமையை ஏத்தி ஏத்தி நாம் வணங்கும் போது நமக்கு அதில் ஒரு ஈர்ப்பு உண்டாகி சிவபெருமானை நாம் நம்பிக்கையோடு நாம் பெருமானின் பாதங்களில் வணங்குவதற்கு இவையெல்லாம் நமக்கு ஒரு துணையாகும் என்பது இந்த பாடல்கள் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். எப்பேற்பட்ட சிவபெருமான் வலியுறுத்தி நம்ம கூறும்போது நமக்கு அவன் மேல் ஒரு பற்று அதிகமாகி அவனை நாம் பிடித்து கொள்ள மிகவும் ஏதுவாக அமையும். பாடல் 11. நம்முடைய தவக்குறைவினால் இந்த பாடல் முழுதாக கிடைக்கவில்லை. மொய்த்து வானோர் பல்கணங்கள் வணங்கு முதுகுன்றை பித்தர் வேடம் பெருமையென்னும் பிரமபுர தலைவன் மொய்த்து வானோர் பல்கணங்கள் வணங்கும் முதுகுன்றை பித்தர் வேடம் பெருமையென்னும் பிரமபுர தலைவன். தேவர்கணங்கள் அனைத்தும் திருமுதுகுன்றத்தவனான சிவபெருமானை வணங்குகின்றனவாம். பித்தர் போல தன் பயம் இழந்து திரிவாரின் தவவேடம் பெருமை தருவதாகும் என கருதும் பிரம்மபுரத் தலைவனான ஞான சம்பந்தர் என்று முடித்துள்ளார். பித்தர் போல தன் பயம் இழந்து திரிவாரின் தவவேடம். பித்தர் வேடம். பித்தர் என்றால் பெருமானை பித்தர் என்று கூறுவர். ஏன் பித்தர் என்று கூறுகின்றனர்? அவன் நம்மேல் பித்தனாகி உள்ளான். உயிர்களிடத்தில் பித்தன் போன்று உள்ளான். பித்தர் போல தன் பயம் இழந்து திரிவாரின் தவவேடம். யாருடைய தவவேடம்? சிவபெருமானுடைய தவவேடம். அவன் ஏன் பித்தராக உள்ளான்? பித்தர் போல தன்வயம் இழந்து. பித்தர் போல ஏன் பித்தராக உள்ளான்னா பக்தர்கிட்ட பித்தர் போல இருக்கலாம். பக்தர்கிட்ட அவன் பித்தர் போல உள்ளான். பக்தரானால் அவன் பித்தர் போல வருவான். பக்தர்கிட்ட ஒரு பைத்தியம் போல அவன் கிட்ட வந்துடுவான். பக்தராக நீ இருந்தால் பித்தர் போல அவன் கிட்ட வருவான். அப்போ பித்தர் போல தன் பயம் இழந்து திரிவாரின் தவ வேடம். அவனுக்கு வேடம் தவ வேடம். ஆனால் பித்தர் போல உன் பின்னாடி வருவான். நீ எப்படி இருக்கணும்? பக்தராக இருந்தால் அது பெருமை தருவதாகும் என கருதும் பிரம்மபுர தலைவனான ஞான சம்பந்தன் என்று முடித்துள்ளார் இப்பாடலில். இத்திருமுதுகுன்றத்துக்கு காசிக்கு நிகரான ஒரு பெருமை உள்ளது. இத்தலத்தில் உயிர்விடும் எல்லா உயிர்களுக்கும் இறைவி பெரிய நாயகி தம்முடைய ஆடையினால் வீசி இளைப்பாற்ற இறைவன் பழமலைநாதர் பஞ்சாட்சர உபதேசத்தை புரிந்தருளி அந்த உயிர்களை தம்முடைய உருவமாக ஆக்கும் தலம் என்பது கந்தபுராணம் வாயிலாக நாம் அறியும் செய்தியாகும். அதாவது தூசினால் அம்மை வீச தொடையின் மேல் கிடத்தி துஞ்சும் மாசிலா உயிர்கட்கெல்லாம் அஞ்செழுத்து இயல்பு கூறி ஈசனே தனது கோலம் ஈந்திடும் இயல்பால் அந்த காசியின் விழுமிதான முதுகுன்ற வரையும் கண்டான் என்பது கந்தபுராணம். ஆகையால் இத்தலம், அதாவது இத்தலத்தில் உயிர்விடும் எல்லா உயிர்களுக்கும் இந்த தலத்தில் உயிர் யார் யாருக்கெல்லாம் போகிறதோ அவங்களுக்கெல்லாம் பெரியநாயகி அம்மை தன்னுடைய தொடையின் மேல் கிடத்தி ஆடையினால் வீசுகிறாளாம், இளைப்பாற்றுகிறாளாம். அப்போ இறைவன் என்ன செய்கிறார்? பஞ்சாட்சரத்தை அந்த உயிர்களின் காதில் ஓதுகிறார். மாசில்லா உயிர்களுக்கெல்லாம் அவருடைய அஞ்செழுத்து இயல்பு கூறி ஈசனே ஓதுகிறாராம் அவர் இந்த இறந்தவர்களுடைய உயிர்களுடைய காதில். அப்போ அப்படியே ஆட்கொள்கிறான். அதனால காசியை காட்டிலும் சிறந்தது இந்த திருமுதுகுன்றம். இங்கு வழிபாடு செய்தால் காசியில் செய்த புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் என்று கூறுகிறது தல வரலாறு. முதுகுன்றத்தின் சிறப்பு சொல்லி முடியாது. நம் பெருமானுடைய பெருமையை மிக அழகாக திருஞான சம்பந்தர் இப்பாடல்கள் அனைத்திலும் அருளி செய்துள்ளார். இதனை நாம்
உய்த்துணர்ந்து அத்தலத்திற்கு சென்று இப்பாடல்கள் அனைத்தையும் உணர்ந்து பாடி நாம் இறைவனின் திருவருளை பெறுவோமாக என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.